ஓம் கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் பிள்ளையே, உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா, கேள், பிறகு அழுது விடுவாய். என் செல்லமே, யாம் இருக்க பயமேன் என்ற ஒரு எண்ணத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று எதற்காக நீ முன்வைத்த காலை பின் வைக்காதே. அடுத்தவரை நாடி ஒருபோதும் நிற்க வேண்டாம் என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கின்றேன். யாரிடத்திலும் உன் விஷயங்கள் அனைத்தையும் முழுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம். முக்கியமாக வாக்குவாதம், அதை தான் சொல்கின்றேன். எக்காரணம் கொண்டும் செய்து விடாதே. வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விடாதே. உன்னுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றாகவும் இரண்டாகவும் எடுத்து சொல்வதற்கு நிச்சயமாக அனைத்து விடிவு காலமும் வந்துவிட்டது. உன் மனதுக்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் துயரம் எல்லாம் எச்சையாக, மேலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் மன அழுத்தத்தில் ஒரு பக்கம் குமரி அழுது என் குழந்தை கொண்டிருக்கின்றாய். என் செல்ல பிள்ளை, அதற்கான நிவர்த்தியை எப்படி சரி செய்வது என்று அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் மட்டுமே இதோ உன்னுடைய பிரச்சனை எல்லாம், துன்பங்களை எல்லாம் தாண்டி உன்னால் செல்ல முடியும். உன்னுடைய கோரிக்கைகளை என்றுமே நான் நிகரித்தது கிடையாது. உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சங்கடங்களை அழித்துவிடு. இதோ உனது நிழலாக உன் முருகபெருமான் நான் உன்னுடன் இருக்கின்றேன். அதேபோல் நான் உன்னை ஒருபோதும் நொடி பொழுது உன்னை விட்டு விலக மாட்டேன். ஏனென்றால் உன் நிழலாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா. துணை கிடைத்துவிட்டால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நீ ஆகாயத்தை எட்டி பிடிக்கப் போகின்றாய். கண்டிப்பாக மாறும். உன்னுடைய வேண்டுதல்கள் இந்த நிமிடத்திலிருந்து எல்லாம் பலித்து விடுமே செல்லமே. மன நிம்மதியோடு வாழ வேண்டுமென்றால் சில நேரங்களில் மனதை கல்லாக்கி வைத்து கொள்ள வேண்டும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி நிச்சயம் இருக்கும். நம்பிக்கையோடு செயல்படு. நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் யாருக்கும் வழிகள் இல்லாமல் வாழ்க்கை கையாள முடியுமா என்ற ஒரு தருணத்தில் தான் நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். பொறுமை மற்றும் சகிப்பு தன்மையோடு தான் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அலங்காரமாவனம் ஆகணத்தை தவிர்க்க வேண்டும். செல்லமே, வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இரு. உன் வாழ்க்கையில் வரும் அனைத்தையும் நிரந்தரம் இல்லை. அனைத்தும் இன்னொன்று நாள், ஒவ்வொரு நாளும் என கவலைப்படாமல் என் குழந்தை மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் உன் தோற்றத்தில் தான் நிழலாக தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து தெரியக்கூடாது. புரிகின்றதா என் செல்லமே? நான் சொல்வது உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது. என் செல்ல பிள்ளையே, நல்ல முறையில் வாழப்போகின்றாய். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. நல்ல சூழல் உனக்கு அமையப் போகின்றது. உன் திறமைக்கு பலன் பரிசாகவும் நிச்சயமாக கிடைக்கும். கவலைப்படாமல் இரு. நல்ல வழி பிறந்து விட்டது. என் செல்லமே, உன் வாழ்க்கை நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. மகிழ்ச்சியாக இரு. சந்தோஷம் உனக்கான முருகபெருமான் நான் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. நான் இன்னொரு சொல்லட்டுமா என் குழந்தையே? நீ இன்னும் சிறிது காலம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டுதான் போக வேண்டும். நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று நீ புலம்புவது இந்த முருகப்பெருமான் காதில் கேட்கத்தான் செய்கின்றது. சற்று பொறுமையாக இரு என் குழந்தையே, சற்று பொறுமையாக இரு. நீயே எதிர்பார்க்காத நிலையில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிகழப்போகின்றது. ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து நிற்கப் போகின்றாய். இது இந்த முருகபெருமானின் சத்திய வாக்கு. நீ கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும். சோகம் துன்பம் எப்போதுமே தொடராது. என் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வை. என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இரு. நீ வேண்டியதை முழுமையாக கிடைக்க பெற்று சிறப்போடு வாழ ஆசீர்வதிப்பேன். எல்லா வழிகளையும் தீமையை தொடங்க நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக நான் இருக்கின்றேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சாதிக்கப் போகின்றாய். அனைவரும் உன்னை பாராட்ட வாழ வைப்பார். நீ வளமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். பிரகாசமாக வாழப்போகின்றாய். உன் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி இருக்கும் சகலமான எப்போதும் புரிய போகின்றது. நான் ஒன்று சொல்கின்றேன்,
சொல்லட்டுமா? என் பிள்ளையே, ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து வெறுக்க அளவிற்கு போகின்றாய்? அதேபோல்தான் என் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவரிடம் பேசும் வார்த்தை தான் நீ செய்வது தெரியாது. சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய். அப்படித்தானே? மற்றவரிடம் எதையும் எதிர்பார்க்காதே, மற்றவரிடம் எதையும் எதிர்பார்க்காதே. மற்றவர்களுக்காக நீ இயங்குகின்றாய். ஏன் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய்? ஏன்? ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் சுயமரியாதை அந்த இடத்தில் புதைந்து போகும். யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ இல்லையோ அந்த இடத்தில் இந்த முருகப்பெருமான் உன் கூடவே நான் இருப்பேன். அதை முதலில் மனதில் வைத்து கொண்டு என் மேல் முழு நம்பிக்கை வைத்து உன் காரியங்களில் செயல்படு. உன் மனக்குரல், உன் அழுகை, இவை அனைத்தையும் எப்படி என் காதில் விழாமல் இருக்கும்? என் பிள்ளையே, மனதில் கஷ்டங்களை சுமந்து நாளையும் இப்படி கடப்பதை பார்த்து எனக்கு மிகுந்த வேதனையும் வருத்தையும் அளிக்கின்றது. இதோ இந்த முருகப்பெருமான் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு. உனக்கு நிச்சயமாக நான் வழிவகுப்பேன். இதிலிருந்து விடுபட நான் உன் கஷ்டங்களுக்கு, என் பிள்ளையின் கஷ்டங்களிலிருந்து அதை தீர்த்து வைப்பது என்னுடைய பொறுப்பல்லவா? இந்த முருகப்பெருமானின் வேலை பயத்தை தூக்கி எறி. நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக இரு. என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு உண்டு. நான் சொல்கின்ற அருகுறைபடி நடந்து கொண்டால் உனக்கான வாழ்க்கையில் நிச்சயமான வெற்றிகளை, அடுக்கடுக்காக பல வெற்றிகளை சந்தித்து கொண்டு இருப்பாய். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலை செய்யும் போது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக செயல்படு. இதைதான் நான் பலமுறை உன்னிடம் தினமும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் போது முதலில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பிறகு நிதானமாக செயல்பட வேண்டும். அப்படி செய்தால் உனக்கான தாமதமாகத்தான் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். பிறகு வா என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்து விடுவாய். இது முருகப்பெருமானின் சத்தியம், அருள் வாக்கு. இதை தான் நான் சொல்லவே சொன்னேன். உன் மனதில் இருப்பதை அப்படியே நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? இதை கேட்டுவிட்டாய் அல்லவா? என் செல்ல பிள்ளையே, அழக்கூடாது. நான் சொல்வதெல்லாம் நான் சொல்லபடி கேட்டால் உனக்கான வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஆம் செல்லமே, உனக்கானது நல்லதாக நடக்கும். ஏனென்றால் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. என் செல்ல குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதுமே உண்டு. அதே நடக்கும்.